அசல் பாயின் நாள் 87ல நேத்து ஒரு சோக கதை பார்த்திருப்போம். இன்னைக்கு அதுல இருந்து வெளியில வந்து இதுக்கப்புறம் ஃபுல் வைப் தான். அதனால காலையிலேயே ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டேன். இன்னைக்கு சனிக்கிழமை கல்லூரிக்கு விடுமுறை. அதனால அசல் பாயின் அரை டைம் வேலையா முழு டைம் வேலையா மாத்தலான்னு முடிவெடுத்துட்டேன். மஞ்சள் வீரர் தாக்கத்தினால சன்ஸ்கிரீன்லாம் வெயிட்டா போட்டுன்னு அடிக்கிற வெயில்ல வேலை கிளம்பியாச்சு. வெயிலின் தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால கைக்கும் இன்னைக்கு கவசம் போட்டுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ஊர்ல இருந்து தான் பழக்கம். மட்டைப்பந்து மைதானத்தை ரொம்ப மிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்மளோட பிளான் 2 ஷிஃப்ட் வேலை செய்யறது. அதோட முதல் ஷிஃப்டோட நோக்கம் 2 மணி வரைக்கும் வேலை செய்யறது. எப்படியோ நல்லபடியா ஆர்டர் ஃப்ளோலாம் நல்லா வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஜொமேட்டோ வேலையிலும் தேறினே வரேன். ஆனா எனக்குன்னு எங்கிருந்து தான் செலவு வருமோன்னு தெரியல. இவ்வளவு நேரம் நல்லா போச்சேன்னு சந்தோஷப்பட்டு இருந்தேன். அப்ப நடந்த விஷயம் தான். நேத்து நம்ம வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காத்தடிச்சோம். இப்ப பஞ்சர் போடுறது புனிக்க வந்துச்சு. அதனால வர வழியே இல்லப்பா, வேற டயர் வாங்கினாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரேட்டு 1500 ரூபாய் ஆகும்னு சொன்னாரு. அப்ப சைலண்ட் ஆனவன் தான். 2வது வாயே திறக்கல. இந்த வாரம் ஃபுல்லா நம்ம சம்பாரிச்சதே 1500 ரூபாய் தான் இருக்கும். அதுவும் இப்ப போச்சு. இதெல்லாம் பார்க்கும் போதுதான் இதெல்லாம் இயற்கையா நடக்கிறதா இல்ல மேல இருந்து யாருன்னா நம்மளுக்குனே பண்றாங்களான்ற மாதிரி டவுட்டா வருது. அதனால சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, காசையும் குத்தாச்சு, டயரையும் மாத்த சொல்லியாச்சு. இன்னைக்கு நல்லா வேலை செஞ்சவன்னு சொல்லிட்டு ஆசையா சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதையுமே தோற வச்சிட்டேன். அப்புறம் மனசு கேட்காம திருப்பி மெக்கானிக் ஷாப்பே பார்த்தேன். அதுக்குள்ள புது டயர்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. சரின்னு வண்டி எடுத்துட்டு வந்து வீட்டுல பார்க் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் கத்துக்கினது ஒரே விஷயம் தான். நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம்னா சுத்தி 4 பக்கத்துல இருந்தும் பிரச்சனை வரும். அதையும் மீறி நம்ம அந்த விஷயத்த பண்ணி முடிக்கிறோமா இல்லையான்றதுலதான் நம்மளோட வெற்றி இருக்குது. பார்க்கலாம் நம்ம கஷ்டத்துக்கு ஏத்த பலன் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் 2வது ஷிஃப்ட் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் அதையும் முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு கையந்தி பவன்லயே கையை நக்கிட்டு வீட்டுக்கு வந்த கையோட இன்னைக்கான கணக்கையும் எண்ணிட்ட. கொஞ்சம் ஆறுதலான அமௌண்ட் தான். அதே சந்தோஷத்தோட இன்னைக்கு சட்டரை சாத்துறேன். பீச்சில் அண்ட் ஃபாலோ த பாய். குட் நைட்.